السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிடித்த உயர்ந்த 4 வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா மினல் கலாமி அர்பஅன். அல்லாஹ் பேச்சுக்களிலே 4 வார்த்தைகளை சூஸ் பண்ணி இருக்கின்றான், தெரிவு செய்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த 4 வார்த்தைகள். யார் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வாரோ 20 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 20 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. யார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வாரோ 20 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 20 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார்களோ 20 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 20 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் 20 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 20 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். விசேஷமாக சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனில் மீசான் அவு தம்லஉ மா பைன ஸ்-ஸமாஇ வல் அர்த். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பது அதனுடைய அளவு எப்படி என்றால், மெஷர்மெண்ட் எப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள அளவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு உயர்ந்த பெரும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த 4 வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹதீஸிலே வந்திருக்கின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது லைஸ லஹா தூனல்லாஹி ஹிஜாப் ஹத்தா தஸில இலைஹி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதை எதுவும் தடுக்க முடியாது, அல்லாஹ்விடத்தில் செல்வதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் செல்லும் வரைக்கும் எதுவுமே அதை தடுக்க முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மன தூய்மையுடன் சொல்வார்களோ அது ஒரு லிஃப்டை போன்று மாறுகின்றது. ஹதீஸில் வருகின்றது, மகால அப்துல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஃப்லிஸன். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மன தூய்மையுடன் சொன்னால், இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, ஹத்தா யுஃப்திய இலல் அர்ஷ், அர்ஷ் வரைக்கும் போய் சேருகின்றது என்று, மஜ்துனிபத்தில் கபாயிர், பெரும் பாவங்கள் தவிர்ந்து கொள்ளப்பட்டால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டார். எனவே கண்ணியமானவர்களே, உலமாக்கள் இந்த 4 வார்த்தைகளையும் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நிரந்தரமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த நன்மைகளிலே, அந்த வார்த்தைகளிலே வைக்கின்றார்கள். எப்பவும் அடிக்கடி இந்த வார்த்தைகள் எம் வாயில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தைகள் அடிக்கடி எமது வாயிலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அத்துடன் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த துஆவை இன்று படித்து தரலாம் என்று நினைக்கின்றேன். காலையில் அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக் வ மலாயிகதக் வ ஜமீஅ ஹல்கிக் அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக் என்ற துஆவை ஒரு மனிதர் காலையிலும் மாலையிலும் ஓதினால் அவருக்குள்ள நன்மைகள் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதர் இந்த துஆவை ஒரு தடவை ஓதினால், கண்ணியமானவர்களே, அவருக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4இல் ஒரு பகுதியை விடுதலை செய்கின்றார். 2 தடவை ஓதினால் நரகத்திலிருந்து அரைவாசியை அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கின்றார், அவர் ரிலீஸ் பண்ணுகின்றார். 3 தடவை ஓதினால் நரகத்திலிருந்து 4இல் 3 பகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிலீஸ் பண்ணுகின்றார், விடுதலை செய்கின்றார். 4 தடவை ஒரு மனிதர் காலையிலே இந்த துஆவை ஓதினால் நரகத்திலிருந்து முழுமையாக அவருக்கு ரிலீஸ் கிடைக்கின்றது, விடுதலை கிடைக்கின்றது என்று சொன்ன ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாகி இருக்கின்றது. காலையில் ஓதும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக் வ மலாயிகதக் வ ஜமீஅ ஹல்கிக் அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக். அந்த துஆவுடைய கருத்து என்ன, கண்ணியமானவர்களே? அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக், யா அல்லாஹ், உன்னை சாட்சியாக இன்றைய காலை நேரத்திலே வைக்கின்றேன். உஷ்ஹிதுக், இதே போன்று உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக் வ மலாயிகதக்,
அரசை சுமந்திருக்கக்கூடிய மலக்குமார்களை சாட்சியாக வைக்கின்றேன், முழு மலக்குமார்களையும் சாட்சியாக வைக்கின்றேன், முழு படைப்பினங்களையும் சாட்சியாக வைத்து சொல்கின்றேன், அன்னக அன்தல்லாஹ், நீதான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான நாயன் யாரும் இல்லை, வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது அடியாரும் ரசூலுமாக இருக்கின்றார் என்ற துஆவை ஒவ்வொரு நாள் காலையில் 4 தடவை ஓதுவேன். மாலையில் ஈவினிங் டைமிலே ஓதும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அம்சைது, அல்லாஹும்ம அஸ்பஹ்து என்பதற்கு பதிலாக அல்லாஹும்ம இன்னி அம்சைது, இதை என்பது குரூப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் போடப்படும். துஆவை இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு துஆவை நாம் பாடமாக்கி ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொண்டால் பெரும் நன்மைகள் நமக்கு தருகின்றது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. எனவே ஒரு தடவை ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக் வ மலாயிகதக் வ ஜமீஅ خلقك أنك أنت الله لا إله إلا أنت وأن محمدا عبدك ورسولك. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை அடைந்த கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.